என்னது, பொன் குழந்தையா? வேண்டாம். பொண்ண படிக்க வைக்கிறதா? பையனாலும் பரவாயில்ல, அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு? வேண்டாம் வேண்டாம். பொண்ண வேலைக்கு அனுப்பிடுமா? வேண்டாம். வெளியூருக்கு அனுப்பிடுமா? வேண்டவே வேண்டாம். பெரிய புள்ள ஆயிருச்சா, சீக்கிரம் கட்டி கொடுத்து கடமையை முடிக்கணும். புகுந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோ, பிடிக்கலனாலும் பொறுத்துக்கோ. இப்படி எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம், போதும், எதுக்கு, பொறுத்துக்கோன்னு ஒடுக்குற இந்த சமூகத்துல பிறக்க போராட்டம், படிக்க போராட்டம், வளர்ந்து மாசம் 3 நாள் போராட்டம், பிரசவத்துல மறுபிறவின்னு ஒரு பெண் எவ்வளவு போராட வேண்டியிருக்குல்ல. இத்தனையும் தாண்டி நாம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம பொண்ணையாவது நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்னு பார்த்தா கடந்த 100 நாள்ல 63 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அதுல 49 பேர் பள்ளி குழந்தைங்கன்னு கேக்குறப்போ ஈர கொலையே நடுங்குது. நம்ம தெருதானே, அவ படிக்கிற ஸ்கூல் தானேன்னு சுதந்திரமா விளையாட விட முடியாத அளவுக்கு நரகமா மாறி இருக்கே இங்க. பிஞ்சு குழந்தைக்கு என்ன தைரியம் சொல்லி வெளியில அனுப்புறது? எந்த தற்காப்ப சொல்லி கொடுத்து விளையாட அனுப்புறது? யோசிக்கவே முடியலையே. நினைச்சாலே நெஞ்சம் பதறுது. எங்கேயோ தானே, நம்ம வீட்டுல இல்லன்னு வெறும் செய்தியா மட்டும் இத கடந்து போனா நம்ம வீட்டு குழந்தைக்கும் இப்படி நடக்கிற நாள் ரொம்ப தூரம் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேருவோம். மாணவர்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்.